வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சு. லவ்வர் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குட் நைட்டுக்கு அடுத்தபடியாக மணிகண்டன் பண்ணுற ஒரு படம் தான் இந்த லவ்வர் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தை வந்து அந்த குட் நைட் படத்தோட அந்த ப்ரொடக்ஷன் டீம் தான் இந்த படத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து பிரபுராம் வியாஸ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பக்காவான ஒரு ஆர்ட் ஒரு படம், ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட்டு, ஒரு நல்ல ஒரு படம் பார்க்கணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் படம், ஆனால் வந்து எந்த இடத்துலையும் வந்து போர் அடிக்காது. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்ட் படம், ஒரு நல்ல ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த படத்தை வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்த படத்தோட அவுட்புட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் நடித்த மணிகண்டன் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, விஜய் சேதுபதி சில இடங்களில் அவரோட ஆக்டிங் வந்து விஜய் சேதுபதி மாதிரி இருக்குது. அவரோட வாய்ஸ் டோனை வந்து அப்பப்போ விஜய் சேதுபதி மாதிரி வந்துட்டு போகுது. ஸோ விஜய் சேதுபதி, தனுஷ் இது மாதிரியான நடிகர்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ பேன் இண்டியா படம் மாதிரி பண்ணுறாங்க, ஒரு பிஸியான ஒரு ஆக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இது இடைப்பட்ட கேப்பில் அவங்களோட ஸ்பேஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருப்பார். அவரோட இதுக்கு முன்னாடி வந்த படம் ஜெய்பீம் இது மாதிரியான படங்கள்லாம் குட் நைட்லாம் பார்க்கும்போது அவர் என்ன மாதிரியான ஒரு ஃபைனான ஒரு ஆக்டர், ஒரு ட்ரெயினடு ஆக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே ஒரு ரோல் தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்கிறாரு. சில இடங்களில் என்னடா வந்து மணிகண்டனோட ரோல் பார்க்கும்போது ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டி மாதிரி, ஒரு மயக்க மன்னல வர ஒரு தனுஷ் மாதிரி, ஒரு மாதிரி ஒரு கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கதையோடு அது பார்க்கும்போது ஓகே, இன்றைக்கி வந்து நிறைய பேர் இது மாதிரி தான் இருக்காங்க. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஒரு நபர், வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு ஆண்கள், இல்லை ஒரு லவ்வில் இருக்கும்போது சில லவ்வர் கூட வந்து ஒரு சண்டை போடுறது, இது மாதிரியான ஒரு ஆண்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஷார்ட் டெம்பர் மாதிரியான ஒரு பர்சனாக வந்து இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவ்வளோ அழகாக வந்து மணிகண்டன் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து இன்னும் குட் நைட்டை விட இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாரு மணிகண்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மணிகண்டன் டவுட்டே இல்லை, தமிழ் சினிமாவோட ஃப்யூச்சரில் அவருடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துடைய அந்த ஸ்டோரி லைன், அந்த பிளாட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நிறைய கேரக்டர்ஸ்லாம் இல்லை படத்தில், வந்து ஒரு 20 பேர் 30 பேர் அப்படிலாம் கிடையாது. மொத்தமே ஒரு 5-6 பேர் தான் அவங்களுக்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயம். முக்கியமாக வந்து மணிகண்டன் அவருடைய கேரக்டரும், ஸ்ரீ கௌரி பிரியா அப்படிங்கிற அந்த ஆக்ட்ரஸோட அவங்களுடைய அந்த ரோலும், இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற இந்த சில விஷயங்கள் தான் படம் ஃபுல்லாகவே. கிட்டத்தட்ட இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு லவ் டுடே படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஆனால் நம்ம படம் பார்க்கும்போது இல்லை, இது பார்க்க லவ் டுடே மாதிரி இருந்தாலும் சில இடங்களில் இந்த படம் கொஞ்சம் வேறுபடுது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆடியன்ஸாக நம்ம படத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஃபீல் ஆகும். அண்ட் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த படத்தில் அவங்க காட்டின லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், இன்டோராக இருக்கட்டும், இல்லை அவுட்டோராக இருக்கட்டும், இல்லை அதை வந்து காட்சிப்படுத்தின விதம் அப்படிங்கிறது சில இடங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ட்ரெக்கிங்கு, இந்த பீச் இது மாதிரியான இடங்களில், ரெசார்ட் இது மாதிரியான இடங்களில் ரொம்ப வந்து அழகாக வந்து சூப்பராக ஒரு சினிமாட்டோகிராஃபி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த ஒளிப்பதிவு அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, படத்தை எந்த இடத்துலையும் ஒரு போர் அடிக்காமல், இப்படி ஒரு சின்ன சிம்பிளான ஒரு கதையை எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல், என்னடா இது 2.5 மணி நேரம் வந்து எப்படிடா இதை வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ஒரு அழகாக நீட்டாக சூப்பராக ஆடியன்ஸை வந்து எங்கேஜிங்காக, பெருசாக வந்து காமெடிலாம் இல்லை. இப்போ லவ் டுடேலாம் பார்த்தோன்னா வந்து யோகி பாபு அப்படி இப்படின்னு நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க. இந்த படத்தில் காமெடியே இல்லை. இந்த நடக்கிற சம்பவம் அதையே அப்படியே நம்ம நோக்கி அந்த கதையோடு நம்ம ட்ராவல் பண்ணோன்னா அங்கங்கே ஒரு சின்ன காமெடி, சில எமோஷன்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய அழகாக வந்து டைரக்டர் வந்து எடுத்துகிட்டு போன விதம் அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ குட் நைட்டுக்கு அப்புறம் வந்து மணிகண்டனுக்கு ஒரு படம் வருது, அதே மாதிரியான ஒரு லவ் ஜேனரில் வந்து இந்த படம் தான். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக இந்த படம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்துடைய அந்த ஸ்டோரி பிளாட் அப்படிங்கிறது என்னதான் வந்து ஒரு லவ்வர்ஸ்குள்ளே நடக்கிற விஷயமா இருந்தாலும் சில இடங்களில் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு வந்து இருக்குது. ஏன்னா மணிகண்டனுடைய அந்த கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா, அருண் அப்படிங்கிற கேரக்டர், அவர் வந்து குடிக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் சிகரெட் பிடிக்கிறாரு, அதே மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாரு, திடீர்னு டென்ஷனானால் வந்து அவருடைய கோவத்தை காட்டுறாரு, திடீர்னு கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, திடீர்னு ஏதாவது வெளியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து சண்டை போட்டுறாரு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து வரும்போது எப்படி ஒரு ஜென்ரலாக ஒரு பொண்ணு எப்படி வந்து ஒரு தன்னுடைய லவ்வர் கூட வந்து இருப்பாங்க,
ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கும்போது இந்த கதை ஸோ ஃபைனலாக அந்த பொண்ணு மேலே தப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தப்பெல்லாம் கிடையாது. அவங்க வந்து அப்படி தான் இருந்தாகணும். ஸோ ஒரு கட்டத்தில் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அது வந்து மணிகண்டன் வந்து என்னதான் பண்ணாலும் அவருடைய கேரக்டரை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த கதையில் ஒரு பெரிய ஒரு மைனஸாக வந்து பார்த்த ஒரு விஷயமா இருக்குது. அண்டு இன்னொன்று இப்போ வர லவ் படத்தில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இது டைரக்டர்ஸ் வந்து பண்ணுற விஷயமா இல்லை என்னன்னு தெரியல. ஒரு லவ் படம் எடுக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் அந்த படம் கொடுக்குது. ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தோன்னா ஒரு பெரிய அளவில் பிரேக்கப்போ இல்லை இந்த ஹீரோயின் வந்து இறந்து போகிற மாதிரியோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க. ஏன்னா லாஸ்ட்டில் வந்து ஹீரோயின் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். ஸோ சேரலை அப்படின்னா வந்து அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். படம் வந்து இப்படி இருந்தது, செம்ம ஃபீல் தந்தது அப்படிங்கிறதுனாலையா என்னன்னு தெரியல. ஸோ இந்த படத்துக்கும் அந்த ஒரு ஃபார்முலா வந்தது. அது வந்து ஒரு இன்டென்ஷனாக டைரக்டர் வந்து பண்ணாங்களா இல்லை இது கதை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்களா அது தெரியல. ஸோ சில இடங்களில் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாத சில விஷயங்கள் இருந்தாலும் கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து ஓகே அது மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்தது. ஓரளவுக்கு ஓகே இது ஒரு யதார்த்தமான ஒரு பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு பெரிய ஒரு மைனஸ் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா சீன் ரோல்டன் அவருடைய மியூசிக். ஓகே மாண்டேஜோடு பார்க்கும்போது கேட்கும்போது சாங்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஆனால் குட் நைட் படத்தில் இருந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடாக வந்து அந்த நாங்காலி சாங்லாம் வந்து கிட்டத்தட்ட 2023 வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங்காகவே இருந்தது அந்த சாங்கு. ஸோ அது மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து இந்த எதுவும் ஒரு பெரிய அளவு ட்ரெண்டிங் ஏற்படுத்தாத அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து பாட்டு இருக்குது. ஸோ இன்னும் வந்து பாட்டெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இன்னும் பிஜிஎம்லாம் வந்து இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் இந்த படத்தில் மியூசிக். அண்ட் ஃபைனலி இந்த படம் தியேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமான ஒரு படம் கிடையாது. எல்லாராலையும் இந்த படத்தை பார்த்துருக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஒரு சினிமாவை மதிக்கணும், இல்லை ஒரு ஆர்ட்டை வந்து பக்காவான ஒரு ஆர்ட்டை பார்க்கணும். ஒரு 2 பேருக்கு நான் ஒரு லவ்வர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு கதை, அதை நான் எவ்வளோ பொறுமையாக ஒரு 6 வருஷம் லவ், அந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எப்படி பிரேக்கப் ஆகுது இது மாதிரியான விஷயத்தை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா ஒரு டைரக்டர் கௌதம் வாசுதேவ் அவருடைய படம் வினை தாண்டி வருவாயா மாதிரி கொஞ்சம் பொறுமையாக வந்து இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக இந்த படம் வந்து யூத்து, இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, இல்லை காலேஜ் டீனேஜ் பசங்க இவங்களுக்குலாம் வந்து இந்த படம் ரொம்பவே வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா அது மாதிரியான ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது இதில். அண்டு இதையும் தாண்டி இந்த படத்தில் சில விஷயங்கள் அங்கங்கே வர சின்ன சின்ன கேரக்டர்ஸ், சரவணன் அவருடைய கேரக்டர், அப்புறம் மணிகண்டனுக்கு வந்து அம்மாவை ஒருத்தவங்க வராங்க அவங்களுடைய கேரக்டரு, அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஹீரோயின் அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வர குறிப்பாக ஒருத்தர் விளாகராக ஒருத்தர் வந்திருப்பார் அவருடைய கேரக்டர்லாம் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தை போய் பார்க்குறீங்க அப்படின்னா தியேட்டரில் ஒரு நல்ல படம் தான் இது. ஆனால் குட் நைட் மாதிரி வந்து சூப்பர் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு நல்ல படம் நீட்டாக இருக்குது. ஒரு வாட்டி வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கும்பலாக ஒரு 8-10 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தியேட்டரில் சீட் புக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடவோ ஒரு ஜாலியாக ஒரு கேங்கோடு போய் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல படமாக நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக இந்த படம் வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு ஒரு குட் நைட் மாதிரி பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு 70 to 75% வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுக்கும் இந்த படம். ஃபைனலி லவ்வர் ஒரு வாட்டி தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டீசன்ட் ஃபில்ம் அப்படின்னே சொல்லலாம். அண்டு இந்த படத்தை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.